குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கிரக வலிமை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவரா இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த வீடியோல மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியர்ல நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்ல என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்க சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா பெண்கள் எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்க இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமா இது பாத்தீங்கன்னா பொது பலன்கள். பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்றோம் அப்படின்னா, ஒரு சில பேத்துக்கு இது ஆப்டா இருக்கும், ஒரு சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும் போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியல பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிராமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி நிறைய சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா அழிவுகள் நிறைய இருக்க போகுது இந்த மாதத்திலையும். நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவுல பெரிய அளவுல பாதிக்க போகுது. இதுல இருந்து கண்டிப்பா நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்க இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபா இருந்துக்க சொல்லுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போறோம். மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? கடந்த 2 மாசமா நல்லா இருந்திருக்கும். இந்த மாதம் மட்டும் எப்படி இருக்கு? லக்னாதிபதி 6 போய் 8ல உட்காந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். நம்ம லக்னாதிபதி 8ல உட்காந்துட்டாரு. உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், தலை பாரமா இருக்கிறது, தலைவலிக்கிறது, தேவையில்லாத டென்ஷன், ஸ்ட்ரெஸ். 8க்குரியவர் அழகா போய் 6க்குரியவர் 8ஆம் இடத்துல உட்காரு. 6, 8 அப்படின்னாலே கண்டிப்பா ஆக்சிடென்ட். ஏதாவது ஒரு வகையில ஆக்சிடென்ட். வண்டியில போனா இல்ல வேலை செய்யும் போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன அடிகள் படும். ஆனா அது பெருசா இழப்புகளை கொடுக்குமான்னு கேட்டா கிடையாது. ஆனா விரயங்களை கொடுக்கும். பார்த்துக்கோங்க, செலவுகள் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் வீடு மாத்திருப்பீங்க, வாகனங்கள் வாங்கியிருப்பீங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அதன் மூலியமாக ப்ராப்ளம். தாய் மாமன் மூலியமாக பிரச்சனை. வேலையில இருக்கீங்க அப்படின்னா வேலையில உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்னால ப்ராப்ளம். உங்களுடைய கெரியர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ். இப்போ நிறைய பேர் ஒர்க் அட் ஹோம் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் ஒர்க் அட் ஹோம். அப்போ ஸ்ட்ரெஸ் 6, 8 சம்மந்தப்படுது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 6, 8 சம்மந்தப்பட்டாலே இந்த மாதத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. முன்னாடி இப்போ ஒரு கிரகம் மாறுது அப்படின்னா அதுக்கு அந்த டிரான்சிட் முன்னாடி இந்த வேலையை செய்திருவார். இப்போ டிராவல் பண்ணும்போது படி பார்த்து, ஏன்னா செவ்வாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஏறுறது இறங்குறது, ஏறுறது, மலை ஏறுறது. அப்போ இந்த டைம் எல்லாம் ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி டூர்ல போனா நோ சான்ஸே இல்லை, வேண்டவே வேண்டாம். ஓகே, இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு முருகர் அப்படின்ற ஒரு கடவுள், வாராகி அம்மன், லக்ஷ்மி நரசிம்மர், இதெல்லாம் செவ்வாயை குறிக்கும். விருச்சிக லக்னத்துக்கு இந்த டைம்ல இவங்களெல்லாம் கும்பலாமான்னு கேட்டா வேண்டாம். இந்த மாதம் சுயஜாதகத்துல அந்த தசாநாயகனை பொறுத்து நம்ம சொல்லலாம். இவங்கெல்லாம் கொஞ்சம் அன்ஃபேவரா இருப்பாங்க. சில பேருக்கு இவங்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு கடவுளா இருப்பாங்க. ஏன்னா இப்படி சொல்றீங்கன்னு கேட்பீங்க. இதெல்லாமே உண்மைதான். அப்ப புதன் யாரோட வீடு? அங்க பெருமாள் தானே. புதன் அங்க செவ்வாய் இருக்கும்போது வாகனங்கள் மூலியமா டிராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு தடங்கள், வேண்டாம் வராதிங்க, இதெல்லாமே ஏதாவது ஒரு 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 காம்பினேஷன் இதெல்லாமே நடக்கும். நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஆனா இதெல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நடக்கும். செவ்வாய் மாறுறதுக்கு முன்னாடி அதோட இம்பாக்டை கொடுத்துருவாரு.
அப்ப 8க்குரியவர் வந்து 6க்குரியவர் 8ஆம் இடத்துல இருக்காரு. 8க்குரியவர் எங்க இருக்கிறார்? 9ஆம் இடம். 9ஆம் இடம் விருச்சக லக்னத்துக்கு பாதகாதிபதி. அதைத்தான் நான் சொன்னேன். எக்ஸாம்பிள் பெருமாள் சொன்னதே அதுக்குதான். நம்ம நிறைய சொல்லுவோம், யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி போகலாம் வேண்டாம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இந்த காம்பினேஷனும் இங்க வந்து குறிக்கும். யாராவது இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு வந்து வக்கர நிலையில இருக்காரு. ஸோ 3, 4க்குரியவர் வந்து வக்கரமா இருக்கிறதுனால 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஷோல்டர், தோள்பட்டை, இதெல்லாம் கொஞ்சம் பெயினா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது எலும்பு, அதுவுமே 9ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாரு. அப்ப வந்து எலும்பு பிரச்சனை, முட்டி வலி, அந்த எலும்பு சார்ந்த ஒரு பிரச்சனைகள் ஏதாவது வந்து நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஏதாவது முட்டியில் அடிபடுறது உங்களோட ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதற்கான ஒரு காம்பினேஷன் சொல்றேன். இப்போ வந்து பொது பலன்களோட இணைந்து சொல்றேன். அப்போ வந்து உங்களோட 2 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இப்போ வந்து உங்களுடைய 9ஆம் வீட்டுல இருக்கிறார். விருச்சக லக்னத்துக்கு ராசிக்கு வந்து 9 பாதகாதிபதி. ஸோ அந்த பாதக ஸ்தானத்தில் குரு அமரும் போது, இப்போ குரு அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக டிராவல் எடுத்துக்கலாம், தந்தை ஸ்தானத்தையும் எடுத்துக்கலாம், அதிர்ஷ்டத்தையும் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு தடை, தாமதம், தடங்கள். அப்போ வந்து லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சொத்து ரீதியான பிரச்சனைகள், இட ரீதியான பிரச்சனைகள், டிராவலிங் மட்டுமே கிடையாது. அப்போ வேலையில் அஃபீஷியல்ஸ் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள், குழந்தைகள் வந்து நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கோக்குமாக்கா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க. 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறாரு, 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய 7, 12 சொல்லக்கூடிய சுக்கிரன் எங்க 11ஆம் இடத்துல போய் நீசமாயிட்டார். அப்ப கணவருக்கு ஏதாவது ஒரு செலவு, உங்களுடைய பார்ட்னர் மூலியமாக ஒரு விரயம், கணவர் மூலியமாக ஒரு விரயம், இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். யார் வீட்டுல விரயம்? புதனோட வீட்டுல. புதன் எங்க இருக்கிறாரு? பாதகாதிபதி வீட்டுல. எல்லா கனெக்ஷனும் நீங்க வந்து போட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதத்துல யார் சொல்ற பேச்சு கேட்காதீங்க, அதுதான் விஷயம். உங்களுக்கு நீங்களே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றேன்னா லக்னாதிபதி 8ல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தான் எடுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, இதுல இருந்து ஒரு சின்ன விஷயம்னா இது விச்சகம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கனால சொல்றேன். 8 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர். 8 அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, அப்போ 9ஆம் இடமும் பாதகஸ்தானம் தானே, அது எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா கோவில்ல வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, கிளீன் பண்றவங்க, அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துடலாம். அப்போ உங்க சுய ஜாதகத்துல ஒருவேளை வந்து உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இப்போ 8ல உட்காந்தாரு அப்படின்னா லக்னாதிபதியே வந்து ப்ராப்ளம். அப்போ வந்து தசாநாயகனே ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். என்னடா இது அர்த்தாஷ்டம சனி விலகி நம்ம நல்லா இருப்போம் தான் நினைச்சேன் அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னென்ன நடக்கும் நடக்காது அப்படிங்கறத பிளான் பண்ணும். அதை கன்ஃபார்ம் பண்றது கோச்சாரங்கள் தான். போன மாசம் வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், இந்த மாசம் நானே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கேன், மைண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா டிராவல் பண்ண வைக்கும். டிராவல்லையும் பிரச்சனை. அதைத்தான் நான் சொல்றேன், எங்கேயுமே வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றேன், எனக்கு வந்து பிரச்சனையா இருக்கு, வெளியே போனா நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா 2 பிரச்சனை அங்கே ரெடியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டிலே இருங்க, அமைதியா இருங்க, அவ்வளவுதான் விஷயம். புதுசா தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கடன் அப்படிங்கிற விஷயம் 8ஆம் இடம், அது வந்து இயங்க வைக்கும், வேண்டாம். அப்ப செவ்வாய் அந்த இடத்துல இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஏதாவது நிலம், வீடு போன்ற டாக்குமெண்ட்ஸை பிளச் பண்ணி கடன் வாங்க வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். 1 மாதம் தான் அமைதியா இருங்க. செவ்வாய் மாறினதுக்கு அப்புறம் டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்து செவ்வாய் எங்க பாதகாதிபதி. அப்ப இந்த 1 மாதமே நான் சொல்றது ஆகஸ்ட் ஃபுல்லா செப்டம்பர் மிடில் வரைக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க எல்லாம் வேலைக்கு போறீங்க அப்படின்னா என்ன சொல்றது, இப்போ 7 மணிக்கு முடிக்கக்கூடிய வேலை வந்து 11 மணி வரைக்கும் அப்படியே ப்ரொலாங் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். பட் ஓகே, வீட்டிலே இருந்து அந்த ஸ்ட்ரெஸ் அனுபவிங்க, வெளியே போகாதீங்க. ஸோ உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து ப்ராப்ளம் விரயங்கள் வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை தவிர்க்க பாருங்க. பிரச்சனை பண்றாங்கன்னா அமைதியா இருங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஏதாவது ஒன்று சொல்றாங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அந்த விஷயத்தை தள்ளி போட்டுருங்க. இல்லை நான் பேசுவேன் அப்படின்னா செவ்வாய் எங்கே ஆரம்பிச்சிருவார், 8ஆம் இடம் எங்கே ஆரம்பிச்சிடும். 8 அப்படிங்கிறது வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், பிரச்சனை, இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத செலவுகளை கொடுக்கும்.
ஸோ விதியை மதியால் வெல்லணும். அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா நம்ம மீதியாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை கடந்து செல்லலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணீங்கன்னா சரியாயிடும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கெரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் இந்த பிளானட்ஸ்ல எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமா கிரகங்களை வச்சு சொல்றதை விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டா இருக்கும், துல்லியமா இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்க பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, வாழ்வியல் பரிகாரம் மூலியமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லா உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை நாம வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலியமா நீங்க பேரை மாத்தலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாத்திரம் அப்படின்னா அப்படி கெசட்ல மாத்தலாமான்னு கேட்டா குழந்தைகளா இருந்தா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தா மாத்திக்கலாம். இப்போ பெரியவங்களா இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை நான் இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்க, அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்ம கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அதை எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே நமக்கு கடவுள் தான் இதை இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல. இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பா பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்கு. டெஃபினட்டா சரியாயிடும்.